வணக்கம். உங்களுடைய பேர்கள் முதல்ல தமிழில் இருக்கா, அந்த நிலம் சார்ந்து இருக்கான்றத முதல்ல பாருங்க. இல்லை மதம் சார்ந்து பேர்களை வச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நைஜீரியாவில் இருக்கிற மக்கள் ஆங்கிலேயர்கள் போய் அங்கே போய் அடிமைப்படுத்துறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேர் வச்சுருக்காங்க. அவன் மானம் உள்ளவன் போல இருக்கான், அவ்வளோ மானம் உள்ளவன். ஏன் அப்படின்னா அவன் மொழியில் ஒரு பேர் வச்சுருக்கான், இல்லை ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சுருக்கான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, அவன் பேரெல்லாம் ஜேம்ஸ் ஒக்கஃபர்னு ஒருத்தன் பேர் வச்சுருக்கான். ஜேம்ஸ்ன்றது ஆங்கிலேயர்களுடைய கிறித்துவ பெயர், அது தெரியும். ஆனால் ஒக்கஃபர்ன்றது இல்லை பேரோட இல்லை, அது அவனுடைய மொழி, அவனுடைய தாய்மொழி, அதில் பேர் வச்சுருக்கான். இன்னொருத்தர் சாதாரணமாக பேசுவது சொக்கா மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா என்ன சொல்ல சொக்கா மக்கானா, அதாவது அவனுடைய தாய்மொழி. அந்த நைஜீரியாக்காரங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசும்போது அவங்க மொழி தான் பேசுவாங்களே தவிர, அவங்க தாய்மொழியை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர பிற மொழியை பேச மாட்டாங்க. சரி, அவங்ககிட்ட நான் பேசும்போது கேட்டிருக்கேன், நீங்கள் அவங்க மொழி பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். உங்கள் மொழி வாட்ஸ் யுவர் லாங்குவேஜ், தட் இஸ் நேம் அப்படின்னு. அவன் சொல்கிறான், அது ஈபு அப்படின்னு சொன்னான். சரி ஈபு, அவங்க கொஞ்சம் இதுவாக தான் பேசுவாங்க, அடர்த்தியாக இருக்கும் அவங்கள்ட்ட ஒலியெல்லாம் அடர்த்தியாக. ஈபு அப்படின்னு சொல்லி, சரி ஈபுவா, சரி அம்மாவை என்னன்னு சொல்லிங்க, மம்மாண்டா. அப்பாவை என்னடா சொல்லிங்கன்னா பப்பான்றா. செக், அப்படியே தமிழ்டா. அவன் பேசுகிற, அவனுக்குள்ளே பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தா விட்டு நம்மளோட தமிழ் மருவி வேற ஒன்றா இருக்கும். ஆனால் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கான் அவன், ஆனால் வேறு ஒன்றா இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, நிறைவு அப்படின்னு நம்ம சொல்லணும். நிறை அப்படின்ற சொல்ல, அதான் பொது பெயர். ஒரு நிறைஞ்சு போச்சு, நிறைவாயிடுச்சு, மன நிறைவாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். குடம் தண்ணி வந்துச்சா, குடம் தண்ணி நிறைஞ்சு போச்சு இப்படிதான் சொல்லுவோம். அப்போது அந்த நிறைவுன்ற பொது பெயரை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா மறு சொல்ல மாறுது. எப்படின்னு பார்க்கணும் சொல்கிறேன். நிறைவுன்ற சொல்லு நிறைந்த, நிரம்ப மறுவிச்சிங்களா, பின்னாடி இருக்கிற சொல்லு மறுவிச்சு மாறி போச்சு. அடுத்து இங்கே நீ எண்ணிக்கிட்டு, முன்னாடி இருக்க நீ எண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப, இப்போ ரொம்பிடுச்சு. இப்போ கேட்டால் ரொம்பிடுச்சா தான் இருக்குது. அப்போது இது சரியான தமிழ் பெயரானா இல்லை, நிறைந்த அப்படின்ற பொருள் தான் தமிழ் சொல்லு. இப்போ இது மறுவி சொல்லு. இது மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஈபுவில் பேசிகிட்டு இருக்காங்க, ஈபு மொழியில். அப்போ அப்படியே தமிழ். உலக மொழிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்போ கொரிய மொழியில் பார்த்தீங்கன்னா, சீன மொழியிலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான், தாய் தான், தாய் தந்தை இல்லை தை நுந்தை நூனா உன்னன்னு தெலுங்குல இருக்கு பாருங்க. இப்போ அது மாதிரி அவன் தாய்மொழியில தான் எல்லாருமே சரியாக பேசுகிறானுங்க. இப்போ இதெல்லாம் தமிழ் சொல்லு. நுந்தையும் எந்தையும் நுந்தையும்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், அது இலக்கண பாடல்கள் இருக்குது.